பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும்? டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம். திராவிட இயக்க தீரர்களே, நீங்க உருவாக்கி கொடுத்த நிலத்துலதான் நாங்க வாழறோம். மொழி போர் வீரர்களே, உங்க மூச்சு காற்று தான் இப்போ எங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடியா துடிக்குது. சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. 3000, 5000, 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை இறக்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? இந்தி என்பது வெறும் மொழி திணிப்பு மட்டுமல்ல, அது பண்பாட்டு படையெடுப்பு. நாம பார்க்காத படையெடுப்பா? நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், கோமாளிகள், கொலைகள் துறைக்கு அழைச்சிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. டபுள் இன்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அளிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் சீசன் வந்துட்டா போதும், தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெரைட்டியில அவர் வடகளை சொல்றது வழக்கம் தான். அந்த மாவும் புளிச்சு போச்சு. அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நினைவிருக்கா? உங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கவில்லை. உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் என்ன வெறும் பழனிசாமி நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி அல்ல, தி கிரேட் 10 தோல்வி பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். இதை எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? நல்லா கவனிங்க. அதிமுக அரசு இல்ல, அவங்களே என்டிஏ அரசு தான் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து வளர்க்கிற நிலையில நாங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. 5 மாத கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானு அவர்களை கூட்டுப்பாலை வன்கொடுமைக்கு உள்ளாக்கின 11 குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது உங்க குஜராத் அரசு தானே. நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா? அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் தடைச்சட்டம் நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசை பத்தி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு யோகியதை இருக்கிறா, அருகதை இருக்கிறா? மோடி அவர்கள் இந்த மண்ணுல கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிருச்சான், மழை வந்துருச்சான். சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி. பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். பாஜகவோட ஏவல் படையா செயல்படுகிற புறநானூறு அமைப்புகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம், பணிய வைக்கலாம் நினைச்சா மக்களுடைய ஆதரவோடு அதை எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு. நாங்க பணிய மாட்டோம், துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம். பேரறிஞரை தந்த அண்ணாவின் காஞ்சியில இருந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன், டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றைக்கும் தலை குனியாது. தீ பரவட்டும், வெல்வோம் ஒன்றாக.